விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டியிடுவது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட முடிவு. அதை பற்றி வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்தோம்னா அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம ஸ்ட்ராங்காக நின்று சாதிச்சு காட்டுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை தாண்டி நான் எதுவுமே சொல்ல விரும்பல. தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பாதுகாப்பு குறைபாடு ஐயா, இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். அங்கேருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து முன்னாள் அதிகாரிக்கு லெட்டர் கொடுக்கல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கருத்துங்க, அவருடைய அனுபவமாக இருக்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் அவரை எடுத்துருக்கலாம். இது என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை. தொடர்ச்சியாக முதலில் மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த காரணத்துக்காக வந்தாலும் எல்லாருமே இளைஞர்கள் மனசில் அவ்வளோ அன்பு பாசம், கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு ஒரு வெளிச்சத்தோடு அவங்க வர்றாங்க. அவங்க பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க வரும்போது இப்படிப்பட்ட ஒரு விபத்தில் அவங்க சிக்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியது. இது எதுக்காக நடக்குது, எப்படி நடக்குது, அது எப்படி தடுக்கலாம், இது எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட பேச்சு. முதலில் நடக்கிறது அப்படிங்கிறது மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நடக்கக்கூடாது, நடந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இழப்பு சந்தித்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நான் வந்து அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் பாஜக என்ன வேட்பாளர் அறிவிக்கும்? அதுவும் அது அவங்க கட்சியோடைய விஷயங்க, உள்கட்சி விஷயம். அவங்க தான் அதுக்கு சொல்லணும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.